திரு ஸ்ரீ வேணுகோபாலன் அவர்கள் எழுதிய சரித்திர சிறுகதை ராஜகுமாரி. இவருடைய இன்னொரு பெயர் புஷ்பா தங்கதுரை. இது சம்பந்தமான ஒரு சிறு விவரம் இந்த கதையோட கடைசியில கேட்கலாம். இப்ப கதை கேட்கலாமா? சென்ற நூற்றாண்டின் ஆரம்பம். ஆங்கிலேயர்களின் கை சிறிது சிறிதாக ஓங்கிக் கொண்டிருந்த காலம். மேவார் ராஜ்யத்தின் பழைய சிறப்பெல்லாம் மறைந்து விட்டது. பழைய வீரம் ஒடுங்கிவிட்டது. பெயர் அளவில் மாத்திரம் ராணாவாக இருந்து கொண்டு பீம்சிங் அதை ஆண்டு வந்தார். அவரது குமாரிதான் கிருஷ்ணகுமாரி. 16 வயது நிரம்பிய இளமை மயில். ஏற்கனவே அவளை மார்வார் ராஜாவுக்கு திருமணம் செய்து கொடுப்பதென்று நிச்சயித்திருந்தார்கள். ஆனால் திருமணமாகும் முன்பே அந்த ராஜா எதிர்பாராமல் இறந்துவிட்டார். இந்த நிலையில் மற்றொரு ராஜபுத்திர ராஜ்யமான ஜெய்ப்பூரிலிருந்து ஒரு படை உதயபூருக்கு வந்து சேர்ந்தது. கிருஷ்ணகுமாரியை தங்கள் மகன் ஜெகத்சிங் என்பவருக்கு கொடுக்க வேண்டுமென்ற திருமண வேண்டுகோளுடன் அந்த படை வந்திருந்தது. ஜெகத்சிங்கின் வேண்டுகோள் வந்த பிறகு மேவார் ராணா பீம்சிங் பல விதத்தில் யோசனை செய்தார். அதற்கு ஒப்புக்கொண்டு விடுவது என்று தீர்மானித்தார். இல்லை என்றால் தேவையற்ற போர் மூளும். ஜெகத்சிங்குக்கு தமது சம்மதத்தை தெரிவித்து தூது அனுப்பினார் அவர். இதற்கிடையே ஏற்கனவே முதலில் நிச்சயித்து இறந்த மார்வார் தேசத்துக்கு புதிய வாரிசு வந்திருந்தார். அவர் பெயர் ராஜா மான்சிங். அவருக்கு விஷயம் தெரிய வந்தது. அவர் உடனே மேவார் ராணாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். அதில் தங்கள் மகள் கிருஷ்ணகுமாரி ஏற்கனவே எங்கள் தேச ராஜாவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். அவர் இறந்து விட்டதால் அவருக்கு பதிலாக சிம்மாதனம் ஏறிய எனக்குத்தான் கிருஷ்ணகுமாரி உரியவள். இதற்கு எதிராக நீங்கள் முனைந்தால் அதன் விளைவுகளுக்கு தாங்கள்தான் பொறுப்பாவீர்கள் என்று எழுதியிருந்தார். மேவார் ராணா திகைப்பில் ஆழ்ந்து விட்டார். இருந்தும் ஜெகத்சிங்குக்கு வாக்கு நேர்ந்து விட்டதால் அதை மாற்ற வழியில்லை என்பதை அவர் உணர்ந்தார். மேவார் ராணாவின் நிலை ராஜா மான்சிங்குக்கு தெரிய வந்தது. உடன் வெகுண்டெழுந்தார் அவர். படைகளை திரட்டிக் கொண்டு தமக்கு எதிராக கிருஷ்ணகுமாரியை மணக்கத் துணிந்த ஜெகத்சிங்குடன் யுத்தம் செய்ய தயாரானார். ஜெகத்சிங்கும் மனம் தளரவில்லை. தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை இழந்துவிட அவரும் தயாராக இல்லை. இவ்விதம் ஒரு பெண்ணுக்காக இரு ராஜ்யங்கள் போர் தயாரிப்பில் ஈடுபடலாயின. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், மராத்திய மன்னர் சிந்தியா ஏற்கனவே கிருஷ்ணகுமாரியின் அழகை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் இந்த பூசலில் இறங்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ராஜாமானுக்கு ஆதரவாக படையை திரட்டிக் கொண்டு மேவார் தலைநகரான உதயபூரை முற்றுகையிட்டார். மேவார் ராணா மனம் கலங்கி போனார். தமது மந்திரி கிஷன் தாசுடன் வெகு நாளிகை ஆலோசித்தார். மாலை நேரமாகி இரவும் வந்து கொண்டிருந்தது. ஒரு முடிவும் அவர்கள் எடுக்கவில்லை. அப்போது இருட்டில் வெளிவாசலில் ஓர் உருவம் தென்பட்டது. இளவரசி கிருஷ்ணகுமாரிதான் மெல்ல நடை நடந்து உள்ளே வந்தாள். எளிய தோற்றம்தான். அவள் மீது நகைகளோ அணிகலன்களோ அதிகம் இல்லை. பல மராத்திய படையெடுப்புகளுக்கு ஆளான ராணா தமது குடும்ப அணிமணிகளை கூட கப்ப பணமாக மராத்தியர்களுக்கு கொடுக்க வேண்டி வந்தது. அப்பா என்று அழைத்தாள் மெலிதாக. பின் சொன்னாள், நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். உங்கள் தீர்மானம் என்ன என்று என்னிடம் சொல்லலாமா என்று கேட்டாள். அம்மா, இப்போது ஆங்கிலேயர்களின் உதவியை பெறலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். குரல் கமரச் சொன்னார் ராணா. ஆங்கிலேயர்கள் உதவியையா? ஐயோ, வேண்டாம் அப்பா, அவர்களை விட்டு விடுங்கள். வேறு வழி இல்லை அம்மா என்று சொன்னார். சிந்தியா சொல்வதற்கு இசைந்து விடுங்கள், திடுக்கிட்டார் ராணா. கிருஷ்ணா அங்கிருந்து திரும்பினாள். விழிகளை கைகளால் துடைத்தாள். அவள் போன பிறகு கிஷன்தாஸ் என்றார் ராணா. ஜெகத்சிங்குக்கு என் பெண்ணை கொடுக்க போவதில்லை என்று சிந்தியாவுக்கு தெரிவி. ராஜாமானுக்கே கொடுத்து விடுகிறேன் என்றார் தலை குனிந்தவாறு. சிந்தியாவுக்கு செய்தி போய் சேர்ந்தது. அவர் தம் படைகளுடன் திரும்பி போகலானார். இந்த செய்திகள் ஜெகத்சிங்குக்கு போய் சேர்ந்தன. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை நிறுத்துவது என்பது ராஜபுத்திரர்களிடையே
பெரிய அவமானமாக கருதப்படும். எனவே கோபம் கொண்டு பெரிய படையை திரட்டினார் அவர். ராஜாமானுடன், அதுதான் மார்வாரி அரசர், போர் செய்ய தயாரானார். ராஜாமானும் கிருஷ்ணகுமாரியை விட்டுவிட தயாராக இல்லை. சிந்தியாவின் மறைமுக ஆதரவு தனக்கு கிடைக்கிறது என்று தெரிந்ததும் அவரும் பெரும் படை ஒன்றை திரட்டலானார். இதனால் போர் மூண்டது. இரு படைகளும் சந்தித்தன. பெரும் போர் தொடங்கியது. அந்த போர் 6 மாதங்கள் நடந்தன. இரு தரப்பாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. பெரிய சோதனையாகவே இருந்தது. இந்த சமயத்தில் ஜகத்சிங்கின் பீரங்கி படை தலைவன் அமீர் என்பவன் எதிரி படை ராஜாமானுடன் சேர்ந்து விட்டான். இதனால் எல்லா நாடுகளும் கஷ்டப்பட்டன. ஜனங்கள் வறுமையில் ஆழ்ந்தார்கள். அமீர் மிகவும் வருந்தினான். இதற்கு ஒரு தீர்வு காண விரும்பினான். மேவார் ராணாஜிக்கு வேண்டப்பட்ட ஒருவரை சந்தித்தான் அமீர். தனது திட்டத்தை அவரிடம் விவரித்தான். ராணாவிடம் நான் சொல்வதை தெரிவியுங்கள். ஒன்று, அவர் தமது வாக்குறுதியை மறந்துவிட்டு கிருஷ்ணகுமாரியை ராஜாமானுக்கு கொடுக்க முன்வர வேண்டும். அது அவருக்கு அவமானம் தருவதோடு ஜகத்சிங்குடன் தீராத பகையையும் உண்டாக்கிவிடும். அப்படி செய்யாமல் ஜகத்சிங்குக்கு தன் மகளை கொடுத்தால் ராஜாமானின் சீற்றத்துக்கு அவர் ஆளாக வேண்டும். மேவாரையும் ராணாவையும் அழித்துவிட ராஜாமான் தயங்க மாட்டார். எனவே 2 வழிகளிலும் ஆபத்து உண்டு. இவை இரண்டையுமே தவிர்க்க வேண்டுமானால் 3வது வழி ஒன்று இருக்கிறது என்று பீடிகை போட்டார் அமீர். அது என்ன வழி? கிருஷ்ணகுமாரி இறந்து விடுவதுதான். வந்தவர் அதை கேட்டு திடுக்கிட்டார். யோசனை வேண்டாம். உங்களை இங்கு அழைத்திருப்பதன் காரணமே இதற்குத்தான். போங்கள், ராணாவிடம் அமீரின் யோசனை இதுதான் என்று தெரிவியுங்கள் என்று அழுத்தத்தோடு கூறினான் அமீர். அமீரின் 3வது வழியை கேட்டதும் ராணா அதிர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து விட்டார். ஏற்கனவே பொருளெல்லாம் இழந்து நொந்து போயிருந்தார் ராணா. ஒரு அரசருக்குரிய குறைந்த வசதிகளை கூட அவர் இழந்திருந்தார். அமைச்சரவையில் இருந்தவர்களும் அமீர் சொன்ன வழியை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று கூறினார்கள். ராணா தம் முடிவை ராணியிடம் தெரிவிக்க 3 நாட்கள் ஆயின. அதை ஏற்றுக்கொள்ள ராணிக்கு பல நாட்கள் ஆயின. புகழ்பெற்ற சௌரா வம்சத்தை சேர்ந்தவள் ராணி. ஒரு குடும்பத்துக்காக ஒருவரை இழப்பதெல்லாம் அவர்கள் இரத்தத்திலேயே ஊறி வந்த ராஜபுத்திர வழக்கம். இருப்பினும் தனது உயிருக்கும் மேலான ஒரே மகளை, 16 வயது நிரம்பிய இளம் கன்னியை இழப்பதென்றால்? அம்மா, அழாதீர்கள். என்றைக்கு எனக்கு நிச்சயிக்கப்பட்டவர் இறந்தாரோ அன்றைக்கே என் விதி எனக்கு புரிந்துவிட்டது. எனக்காக வருந்தாதே. எனக்காக எத்தனை சண்டைகள் நடந்துவிட்டன. இன்னும் எத்தனை நடத்த மன்னர்கள் காத்திருக்கிறார்கள். நாட்டையும் ஊர்களையும் மக்களையும் பாழடித்து விட்டார்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து. கேவலம் ஒரு பெண்ணுக்காக எவ்வளவு அநியாயம் செய்ய தயாராகி இருக்கிறார்கள். என் விதி இது. அப்பா எடுத்த முடிவு சரியான முடிவு அம்மா. எனக்காக பல ராஜ்யங்களில் உள்ள பல்லாயிரம் மக்கள் உயிர் இழப்பதை விட நான் என்னையே இழக்க தயாராக இருக்கிறேன் அம்மா. இதில் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை என்றாள் கிருஷ்ணகுமாரி. அவளது நிர்மலமான முகத்தை உற்று நோக்கினாள் ராணி. துக்கம் அடைத்து விட்டது அவளுக்கு. குறித்த அந்த நாள் வந்தது. கிருஷ்ணகுமாரி வெண்மை நிறத்தில் உடை தரித்து குடும்ப கடவுள்களை வணங்கினாள். பிறகு தன் அறைக்கு வந்தாள். எளிமையான பஞ்சனை மீது படுத்துக் கொண்டாள் கிருஷ்ணகுமாரி. ராணி ஒரு பாத்திரத்தை எடுத்து அவள் முன்பாக வந்தாள். கண்களில் கண்ணீர் பொழிந்து வந்தது. அந்த அறையில் அவர்களை தவிர ஒரு பணிப்பெண் மாத்திரம் இருந்தாள். ஏனம்மா அழுகிறாய்? என் வாழ்க்கையின் துக்கங்கள் இன்றோடு முடிகின்றன என்று நீ மகிழ்ச்சி கொள். ராஜபுத்திர குலத்தில் ஒரு பெண் பிறந்தால் தியாகத்திற்காகவேதான் அவள் பிறக்கிறாள். என் தியாகம் எனக்கு பெருமை, உனக்கும் பெருமை அம்மா. அது நம் நாட்டிற்கே பெருமை என்று கூறிவிட்டு அவள் சட்டென்று பாத்திரத்தில் இருப்பதை வாங்கி குடித்தாள். மறுகணம் வயிற்றின் உள்ளே தீ பாய்வது போல இருந்தது. சிறிது நேரம் ஆகியது. இளவரசியின் உயிர் இன்னும் நீங்கிவிடவில்லை. விஷம் சரியாக வேலை செய்யவில்லை என்பது தெரிந்தது.
மீண்டும் ஒரு பாத்திரத்தில் விஷம் கொண்டு வர பணிப்பெண் விரைந்தாள். இரண்டாவது பாத்திரத்தை நடுங்கும் கைகளில் ஏந்தினாள் இளவரசி. விஷத்தை இரண்டாவது தடவையும் அருந்தினாள். அந்த தடவையிலும் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. ஆகவே அதிக உக்கிரமான கலவையில் விஷம் மேலும் 2 தடவைகள் கொண்டு வரப்பட்டன. 4வது தடவையில் பலன் கிடைத்தது. இளவரசி கிருஷ்ணகுமாரி கண்களை மூடினாள். பஞ்சனையில் மீளா துயிலில் ஆழ்ந்து விட்டாள் இளவரசி. அதை பார்த்து அரண்டு புரண்டாள் ராணி. அரண்மனை முழுவதும் வீறிட்டு கொண்டு அலைந்தாள். 4 நாட்கள் உணவும் தண்ணீரும் இல்லாமல் அவள் வாழ்ந்தாள். 5வது நாள் அவள் எதிர்பார்த்தது அவளுக்கும் கிடைத்தது. மரணம் அவளையும் தழுவியது. மேவார் ராஜ்யம் முழுவதும் துக்கம் ஒரு கிரகணம் போல இறங்கியது. மக்கள் துயரத்தில் கண்ணீர் வடித்தார்கள். சீக்கிரமே மேவார் களை இழந்தது. நாடு முழுவதும் பஞ்சம் நிறைந்தது. நகரங்கள் அழிந்தன. மக்கள் வெளி ராஜ்யங்களுக்கு ஓடலானார்கள். ஒரு பெண்ணை கொன்ற தோஷத்திற்கான சாபம் போல் ராஜபுதனம் முழுவதுமே அழியலாயிற்று என்று சரித்திரக்காரர்கள் கூறுகிறார்கள். அந்த அழிந்த மேவாரை நேரில் கண்ட ஆங்கில தளபதி கலோனல் ரோடும் ராஜபுதன சரித்திரம் எழுதியவர். இது குறித்து உருக்கமாக எழுதியுள்ளார். முடிவு: கிபி 1817 மேவார் ராணா ஆங்கிலேய பாதுகாப்புக்குள் அடங்குவதாக பத்திரங்களில் கையெழுத்திட்டார். 800 வருடங்களாக சுதந்திர ராஜ்யமாக விளங்கிய மேவார் தனது சுதந்திரத்தை கடைசியில் இழந்தது. ராஜகுமாரி சரித்திர சிறுகதை முற்றும். இந்த கதையை எழுதியவர் ஸ்ரீ வேணுகோபாலன் என்கிற புஷ்பா தங்கதுரை அவர்கள். 1931 பிறந்து 2013 அவர் காலமாயிட்டாரு. தமிழ் பொது வாசிப்புக்கான நிறைய நாவல்களை எழுதியவர். ஸ்ரீ வேணுகோபாலன்கிற தன்னுடைய சொந்த பேர்ல வரலாற்று நாவல்கள், சிறுகதைகள் எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அவரே புஷ்பா தங்கதுரைங்கிற புனை பெயர்ல சமூக நாவல்கள், துப்பறியும் நாவல்களை எல்லாமே எழுதினார். சோ சொந்த பெயர்ல சரித்திர நாவல்கள், கதைகள், புஷ்பா தங்கதுரைங்கிற புனை பெயர்ல சமூக நாவல்கள், கிரைம் நாவல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. அவர் எழுதின ஒரு கிரைம் நாவல் புஷ்பா தங்கதுரைங்கிற பேர்ல எழுதினது, அது நம்ம சேனல்ல கூட கொடுத்திருக்கோம். இன்னும் அவருடைய கதைகள் நம்ம சேனல்ல வரும். இந்த கதையை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா?